ஜெய் சாய்ராம். அதாவது இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் நல்லா வாழ்கிறாங்க, நல்ல ஒரு என்ன சொல்கிறது மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. சாதாரண தொழில் பண்ணுறவங்க, முக்கியமான பெரிய பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறாங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வாழ்கிறத விட ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க பாருங்கள். ஒரு பாவர்ட்டி பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் என்ன சொல்லுவோம் இல்லிட்ரேட் பீப்புள்ஸு, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரிஸில் ஹெல்ப்பராக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன வருமானம் இருக்கிறவங்க, ரொம்ப படிக்காதவங்க, இவங்கெல்லாம் கூட ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். உன்னால் அந்த மாதிரி இருக்க முடியாதா? ஏன்னா பகவானை, இயற்கையை அவங்க தன்னோடு வச்சுட்டுருக்குறாங்க, இயற்கையோடு அவங்க வாழ்கிறாங்க. இதுதான் நிதர்சனம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வாழ்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தவர்களை கெடுதல் செய்யக்கூடாது, அடுத்தவர்களுக்கு பாதகம் எண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கூட பாருங்கள், அவ்வளவும் அவங்களுக்கு இல்லைன்னா கூட, பணம் இல்லைன்னா கூட தைரியம்னு ஒன்று இருக்குது. பாபா கொடுத்த அந்த தைரியம், பொறுமையாக இருக்கிறது தைரியம் வேற, திமிரு வேற. அந்த தைரியமாக அவங்க வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அதை ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கணும். ஒருத்தர் மருத்துவர் நம்மகிட்ட வந்தாருங்க, ரொம்ப பெரிய மருத்துவர். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவரை பார்க்கறதுக்கு 100 பேர்கிட்ட வருவாங்க. நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு பேர் புகழ். இந்த தாம்பரம் ஏரியாவில் ரொம்ப பெரிய மருத்துவராக இருக்கிறாருங்க. அவர் பேர் சொன்னால் நல்லா இருக்காது. ஒரு பிரார்த்தனையில் நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய தாத்பரியம், நம்மளுடைய அதை ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபாவனுடைய பிள்ளைன்னாக்கா எந்த பிரார்த்தனையும் யார்கிட்டையும் அதை போட்டு உடைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சொன்னோம்னா அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு போகும், அவங்க வீக் ஆகிடுவாங்க. ஆகினால நான் எப்பவும் சொல்கிறதில்ல, பாபாவை எப்போ நம்ம தொடரமோ, பாபாவுடைய பிள்ளையாக ஆகிவிட்ட தகுதி நமக்கு எப்போ இருக்குதோ அந்த நிமிடத்திலிருந்து நமக்கு தவறான எண்ணங்கள் இருக்காது, நமக்கு தற்பெருமையும் இருக்காது, தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது. நாம் எங்கே இருக்கிறோன்ற ஒரு நல்ல நம்முடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய, நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பாபா நமக்கு தருவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ கடையனாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் கூட நமக்கு பாபா நல்லது செய்வார்ன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு படித்த மேதாவியாக இருக்கிற, மற்றவர்களுடைய உடலை நிர்ணயிக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு திராணி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் மனநோய்க்கு ஆளாக்கி இருக்கிறார். அதுவும் ஒரு மாதிரியான ஒரு நோய் தான். அதனால்தான் முதலாக மனநோயிலிருந்து நாம் விடுபட்டோமானால் நமக்கு எல்லா நோயும் ஓடிவிடும். அதான் சொன்னாங்க கிராமத்தில், நலி பாதி கிளி பாதின்னு சொன்னாங்க. நலின்னா உடம்பு சரியில்லாதது, நலி பாதி கிளி பாதி. கண்டது பாம்பு, கடித்தது பனங்கொட்டை. பாம்பை பார்த்துட்டாங்க, கடிச்சது பனங்கொட்டை காலில் கடிச்சிச்சு. அது பின்ன எப்படி இருக்கும்? அவர் பாம்பு கடிச்சுதான் நினச்சி அதிலே சேர்த்து போடுறது. அந்த மாதிரி நம்ம பயத்தோடையே வாழ்ந்தோமானா, ஏன் நம்ம பயத்தோடு வாழணும்? நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம பாபாவோட இருக்கிறோம், பாபாவுடைய பிள்ளைங்க. நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது தானே. கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம்னா, சாகும்போது கூட நமக்கு வலி இருக்காது, நோயில் கூட நமக்கு பயம் தெரியாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழணும். பாபா நம்ம கற்றுக் கொடுக்குற எல்லாத்தையுமே நம்முடைய பிள்ளைகளான, அவருடைய பிள்ளைகளான நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து
மக்களிடத்தில், பொதுமக்களிடத்தில் நம்பிக்கையை ஊட்டி அதை விதைத்து மற்றவர்களும் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, நலமாக, வளமாக, உயர்வாக வாழ்வதற்கு நாம் இந்த செய்தியை, பாபாவினுடைய நற்செய்தியை, பாபாவினுடைய மகிமையை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் புகழோடு வாழ முடியும். அவர் புகழ் பாடினால், அவருக்கு ஒரு பைசா கொடுத்தால் அது 100 பைசாவாக திரும்ப வரும். அவருக்கு நாம் சேவை செய்தோமானால், ஒரு பங்கு சேவை செய்தால் நமக்கு அவர் 100 பங்கு சேவை செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைபோட வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் போனால் எப்படி பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய இந்த மாதிரி சபார்டினேட்டுக்கெல்லாம் கூட, சில பேர் வந்து சபார்டினேட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அவங்க பேரில். தன்னுடைய சபார்டினேட் சொன்னால் தான் அவர் வந்து அவருக்கே தெரியும் அந்த துறை சார்ந்த ஒரு ஊக்கம், துறை சார்ந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த அறிவு அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்குதோ இல்லையோ, ஆனால் இவர் என்ன சொல்லிடுவாரோ அவர் போட்டு கொடுத்துருவாரோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அவர் மேலே வந்து ஒரு பயத்தில் என்ன செய்வாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு சிப்பந்தியாக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்குது. இதுதான் நிதர்சனம். ஆகையினால நம்ம தைரியமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பாபா நம்மளை வந்து நல்லபடியாக வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் வழியிலும் வாழ்க்கையிலும் வழித்துணை பாபா நம்மோடு கூட வருவார் என்கின்ற நம்பிக்கை. அப்படி தான் நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறது அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னா காரணம் என்னென்னா, அவரை தூக்கி நம்முடைய இதயத்தில் நாம் வச்சுக்கணும். அவரை தூக்கி நம்முடைய இதயத்தில் இருத்தி கொண்டு நமக்கு எதுவும் தேவையில்லை, யார்கிட்டையும் நம்ம எல்லாம் பணம் கேட்கறதில்ல, பணம் வந்து கொடுக்கறதும் இல்லை. பாபா நமக்கு எல்லா அன்பையும், எல்லா ஆரோக்கியத்தையும், எல்லா மன நிறைவையும். பணம் இருந்தால் நிறைவு வராது. பணம் இருக்கிறவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர்கள் பணக்காரர்கள் வருகிறார், அவர்களெல்லாம் அழுகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 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 பெண்மணியும் அவங்களுடைய கணவர் வந்தாங்க. ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்க, அவங்களும் கூட அப்படி தான் அழுகிறாங்க. அழுதுட்டு, அப்பா எனக்கு வந்து எல்லாம் கிடச்சிருக்குது, எனக்கு தைரியம் இல்லை, நிறைய நான் போராடுறேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்டர் அம்மா வர்றாங்க, கீழே ஜீப்பை நிப்பாட்டிட்டு அவங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டிட்டு வந்தாங்க. வந்து அப்படியே அழுகிறாங்க. என்னம்மா, ஏம்மா உனக்கு என்னம்மா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறீங்க, ஏம்மா நீங்கள் அப்பாட்ட நம்ம அப்பா தானம்மா, நம்ம அப்பா நல்லா வச்சுப்பாரும்மா, ஏம்மா நீங்கள் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மன குறைச்சல், மன உளைச்சல் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அதிகாரிகளிடத்துலேருந்தும் அரசியல்வாதிகளிடத்தும் என்னால் தப்பிக்க முடியல, நான் ரொம்ப அவங்களோட நான் பயணிக்க முடியல, அவங்க சொல்கிறத கேட்கவும் முடியல, கேட்காவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு என்னோட அவங்களுடைய இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நிறைய அரசியல்வாதிங்க கூட வராங்க, எனக்கு சீட்டு கிடைக்குமா, கிடைக்காதா, பாபா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை. ஏன்னா சீட்டு கிடைக்குதா கிடைக்காது அவங்க கையில் தானே இருக்குது, பாபா கிட்டேயா இருக்குது? அதெல்லாம் அல்ல. சீட்டு கிடைக்கிறதும் கிடைக்காத போகிறதும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அவங்க இந்த சமுதாயத்தில், இந்த பகுதியில் கவுன்சிலராகவோ அதுவாகவோ இதுவாகவோ நல்ல விதமாக அவங்க பணியாற்றி இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய மேல் அதிகாரிக்கோ அல்லது மேலே இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கோ கண்டிப்பாக அது தெரிய வரும். இவர்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் அவர்களுடைய மனதை தாக்கி கண்டிப்பாக பாபாவினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்பிக்கை இன்மை, ஏன்னா அவங்களே நல்லது செஞ்சாங்களான்னு அவங்களுக்கே தெரியல பாருங்கள், அந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் நம்ம செய்கிறதெல்லாம் நல்லது செய்யணும். ஏதாவது மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பாபா விரும்புகிறார். பாபா என்ன விரும்புகிறாரு? சமுதாயத்திற்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறாரு. தான் என்ன, அதாவது முகமது நபி சொன்ன மாதிரி, தான் பிறரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாயோ அந்த எதிர்பார்ப்பை நீ மற்றவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த மாதிரி நாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுதான். இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய தகப்பனாரும் தாயும் செய்த அந்த புண்ணியத்தினால பாபாவுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். நானும் கூட உங்களிடத்திலே நம்பிக்கையை விதைக்க முடிகிறது, உங்களுடைய மனங்களிலே நம்பிக்கையை விதைக்க முடிகிறது. என்னுடைய பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக திகழ்கிறது. மந்திரவாதி அல்ல, மந்திரத்தில் மாங்காய் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறலாம் சொல்கிறதில்ல. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய பிரார்த்தனைகள் பலிக்குது. என்னுடைய பிரார்த்தனை எல்லாமே, நான் செய்கின்ற பிரார்த்தனைகள் நல்ல விதமாக வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதனாலே நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவா என்று சொன்னது போல பாபா நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். நானும் செய்கின்ற பிரார்த்தனை போல உன்னாலும் செய்ய முடியும். நீயும் பாபாவினுடைய பிள்ளைதான். ஆகவே
உனக்கு எல்லா வெற்றிகளும் எல்லா நலனும் கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்கிறேன். வெற்றிகரமாக வாழ பாபாவை எப்பொழுதும் நம்பி அது கிடைக்கிற வரையில் பொறுமையாக இருக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.